இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இன்றைய திருப்பலியினுடைய திருப்பலி கருத்துக்கள். இன்று இந்த திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய புனித வின்சென்ட் தே பவுல் சபையினுடைய அந்த சபையில் அனைவருடைய குடும்ப நலனுக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இப்பலியில் திருமிகு அருள்ராஜ், செசிந்தா மேரி, அந்தோணிராஜ், ஸ்டார்னிட், அஜித், விண்ணரசி இவர்களுக்கு இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அல்டன், அப்ரிசா, அஸ்ரா, மெக்டலின் இவர்கள் ஞானத்திலும் பக்தியிலும் சிறக்கவும், பிள்ளைகள் செய்யக்கூடிய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், குடும்ப சமாதானம் கிடைக்கவும், வின்சென்ட் தே பவுல் சபை மென்மேலும் தன்னுடைய பணியில் சிறக்கவும் வேண்டிக் கொள்கிறார்கள். மற்றும் குடும்பத்திலே மரித்த அருள்ராஜ், மிக்கேல் ராயப்பன், மரிய நட்சத்திரம், மரிய கிரகோரி, மேரி எலிசபெத், லூர்து எமல்டா இவருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பலியில் திருமிகு பி. மிக்கேல் ராயப்பன், எம் அதிசயம் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் அருள் டேனியல், அருள் பிரிட்டா இவர்கள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறக்கவும், அம்மா அப்பாவினுடைய சுகத்திற்காகவும் இன்று பிறந்த நாள் காணும் மகள் அருள் பிரிட்டாவை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், வீடு கட்டுகின்ற கட்டுமான பணி
ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் விவசாயம் செழிக்கவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பலியில் திருமிகு கஸ்பார் ராஜா, சவரியம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் செய்கின்ற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் இன்று பிறந்த நாள் காணும் மகள் திரேஸ் பிரபாவை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் மகள்கள் மருமகன்கள் நலனுக்காகவும் பேரக்குழந்தைகளுடைய உடல்நல சோத்திற்காகவும் குடும்பத்தில் மரித்த மரிய அருளப்பன், மரிய அருளாயி, தனிஸ்லாஸ், ஜான் பீட்டர், மரியராஜ், ஜெயமேரி, வியாகம்மாள், அமல்ராஜ் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய நித்திய இளைப்பாற்றிக்காக வேண்டி இப்பலியானது ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பதி முன்னுரை. இறை இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, லாத்திரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழா மற்றும் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு சிறப்பிக்கும் இத்தருணத்தில் புனித வின்சென்ட் தே பவுல் சபையினர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் உடல் இறைவன் வாழ்கின்ற கோவில். இக்கோவிலின் மாண்பினை அறிந்து இறைவன் என்றென்றைக்கும் தங்கும் கோவிலாக நாம் மாற இன்றைய திருப்பலி நம்மை அழைக்கின்றது. உடலும் உள்ளமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளம் இல்லாமல் உடலும், உடல் இல்லாமல் உள்ளமும் வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பதில்லை. உள்ளத்தில் உரைகின்ற இறைவனுக்கு உடலே கோவிலாக அமைகின்றது. இறைவனும் மனிதனும் இணையும் இடம்தான் கோவில். இறை மனித உறவை ஒப்புரவாக்க வந்த இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிறார். தூய ஆவியாரின் ஆற்றலால் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவே அந்த கோவில் என்பதை யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கற்களால் ஆனது மட்டும்தான் கோவில் என நினைத்து கொண்டிருந்தார்கள். கடவுளின் ஆவியார் உங்களுள் குடிகொண்டிருக்கிறார், நீங்களே அக்கோவில் என திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகிறார். இக்கோவிலிருந்து செல்லும் ஆற்றல் தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறது என இறைவாக்கினர் எசேக்கியேல் தனது நூலில் கூறுகின்றார். எனவே இறைவன் வாழுகின்ற கோவிலாக நாம் மாற அருள் வேண்டி இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்று புனித லாத்திரன் ஆலயத்தினுடைய அர்ப்பணிப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு அர்ப்பணிப்பு விழாவில் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியிலே நாம் உட்பதற்கு முன்பதாக நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை ஆசீர்வதித்திடுமாறு இறைவனை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். ஆண்டவரே, உமது புனித நாளாம் இன்று நாங்கள் இந்த தண்ணீரினால் அருட்காவலை பெற விரும்புகிறோம். ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினை புதுப்பித்து இந்த தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்து காப்பீராக. நாங்கள் தூய உள்ளத்தோடு அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீரே. இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்திட உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம்.
உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உமது தூய ஆவியானவர் எழுந்தருளி எங்களை இடையராது காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை புனிதப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக ஆண்டவருடைய அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித லேத்தரான் பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்து மகத்துவமிக்க உமக்கு நிலையான உறைவிடத்தை நீர் ஏற்பாடு செய்கின்றீர். நீர் தாராளமாக வாரி வழங்கி வரும் அருட்கொடைகளோடு திருச்சபையானது எந்நாளும் ஒத்துழைக்க செய்தருள்வீராக. இதனால் உம் மக்களாகிய எங்களை வானக எருசலேமாக மென்மேலும் கட்டி எழுப்பி அருளி செய்யும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதலாம் வாசகத்தில் கோவிலிலிருந்து பாயும் தண்ணீர் உயிர் அளிக்க வல்லது. அது கலக்குமிடம் நல்ல தண்ணீராக மாறும். அது பாயும் இடமெல்லாம் உயிர்கள் வாழும். தண்ணீர் தொடுகின்ற இடமெல்லாம் புத்துணர்வையும் நற்குணத்தையும் நல்ல உணவையும் தரும். ஆகவே அத்தண்ணீர் தீமை அனைத்தையும் மாற்றும் என கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 1 முதல் 2, 8 முதல் 9, மேலும் 12 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 1 முதல் 2, 8 முதல் 9, மேலும் 12 முடிய. அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை நோக்கி கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழ் இருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னுயிரே, என்னுயிரே,
உனை தாங்கி நடத்திடுவார். தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். உலகெல்லாம் வெறுத்தாலும் உறவெல்லாம் மறந்தாலும் உலகாளும் மன்னவன் உனக்குண்டு. உலகெல்லாம் வெறுத்தாலும் உறவெல்லாம் மறந்தாலும் உலகாளும் மன்னவன் உனக்குண்டு. என்றென்றும் தன்னன்பில் தேற்றிடுவார். என்றென்றும் தன்னன்பில் தேற்றிடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் அனைவரும் இறைவன் காட்டுகிற கோவில் இயேசுவே. அதன் அடித்தளம் அவரை தவிர வேற எவரும் அடித்தளத்தை இட முடியாது. ஏனெனில் நம் உடல் தூய ஆவியார் தங்கும் ஆலயம். கடவுளின் கோவில் தூயது. அதனை தூய்மையாக வைத்திருப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதை கூறும் இவ்வாசகத்துக்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 உயிருள்ள வார்த்தைகள் 9, 11 மேலும் 16 முதல் 17 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 உயிருள்ள வார்த்தைகள் 9 முதல் 11 மேலும் 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல் அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழைத்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப் பெறுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2வது அதிகாரம், திருவசனங்கள் 13 22 முடிய. யோவான் 2:13 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய வரலாற்றில் இன்று மிக மிக ஒரு முக்கியமான நாள். முன்னுரையில் நாம் வாசிக்க கேட்டோம். நாம் அறிந்திருக்கிறபடி இன்று லேத்ரான் பேராலய நேர்ந்தளிப்பு விழா. இப்போ இன்றைக்கு லேத்ரான் பேராலய நேர்ந்தளிப்பு விழா நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய மறைப்பணி தளத்திற்கு, நம்முடைய பங்குக்கு அதைவிட ஒரு சிறப்பான நாள். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேத்ரான் பேராலய நேர்ந்தளிப்பு, அந்த ஆலயத்திற்கு லேத்ரான் பேராலயம், இந்த பேராலயம் நம்முடைய தாய் திருச்சபைக்கு ஒரு தாய் பேராலயம். தாயாம் திருச்சபையினுடைய ஒரு தாய் பேராலயம். எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஆலயம்தான் இந்த லேத்ரான் பேராலயம். முதலாக திருத்தந்தையர்கள் எல்லாம் இந்த பேராலயத்தில் தான் தங்கியிருந்தாங்க. எப்போ? கிபி 1000 வருஷம் வரைக்கும். இப்போ 2000 வந்துட்டு.
அப்போ இப்போலேருந்து நம்ம பின்னால் போனோம்னா, ஒரு 1000 வருஷம் பின்னால் போனோம்னா, இப்போ போப்பானவர் எங்கே இருக்கிறாரு? போப் எங்கே இருக்கிறாருன்னா சென்ட் பீட்டர் ஸ்கொயர், ராயப்பர் பேராலயத்தில் இருக்கிறாரு. பேதுரு பேராலயத்தில் இருக்கிறாரு, ரோம் நகரில். ஆனால் தொடக்க காலத்தில் எல்லா திருத்தந்தையர்களும் எங்கிருந்தார்கள் என்றால் இந்த லேத்ரான் பேராலயத்தில் தான் இருந்தாங்க. எல்லா பேராலயத்திற்கும் இது தாய் பேராலயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேராலயத்தில் மட்டும்தான் திருமுழுக்கு கொடுப்பார்கள். சரிதானா? தொடக்க காலத்தில் எல்லா இடத்துலையும்லாம் ஞானஸ்தானம் திருமுழுக்கு கொடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட இந்த லேத்ரான் பேராலயத்தில் மட்டும்தான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இந்த பேராலயத்தில் திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த பேராலயமானது, லேத்ரான் பேராலயமானது திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இப்போ நம்மளுடைய ஆலயமும் திருமுழுக்கு யோவான் ஆலயம் தானே, அப்படி தானே? ஆமாம். அப்போ இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நம்ம வாடியூர் மறைப்பணி தளத்திற்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு பெரிய பெருமை என்னென்னா, நம்மளுடைய ஆலயமும் திருமுழுக்கு யோவானுடைய ஆலயம்தான். லேத்ரான் பேராலயமும் திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். ஏன் அந்த ஆலயம் திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? அந்த ஒரு பேராலயத்தில் தான் தொடக்க காலத்திலே திருமுழுக்கு கொடுத்து வந்தார்கள். ஆகவே தான் அந்த பேராலயம் திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நம்முடைய பாதுகாவலரும் திருமுழுக்கு யோவான் தான். நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. கரங்கள் தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு மற்ற ஆலயங்களுக்கு கிடைக்காத ஒரு பெருமை நம்மளுடைய திருமுழுக்கு யோவான் இந்த ஆலயத்திற்கு கிடைத்திருக்கிறது. சரிதானா? அப்போ லேத்ரான் பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு, அந்த லேத்ரான் பேராலயம் நேர்ந்தளிப்பும் ஒன்று தான். நம்முடைய திருமுழுக்கு யோவான் இந்த ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பும் ஒன்று தான். இந்த ஆலயத்தினுடைய பங்கு மக்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணிக்கக்கூடியதும் ஒன்று தான். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. இன்றைக்கு இந்த விழாவில் நமக்கு ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உடல் பொருள் ஆவி முற்றும் அர்ப்பணித்தேன் ஐயா. அந்த பாட்டு உங்களுக்கு நமக்கு தெரியும். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், உடல் பொருள் ஆவி முற்றும் அர்ப்பணித்தேன் ஐயா, என் உடல் பொருள் ஆவி முற்றும் அர்ப்பணித்தேன் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உடல் பொருள் ஆவி முற்றும் அர்ப்பணித்தேன் ஐயா. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு விழாவில் நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. இன்னைக்கு உலகம் பூரா இந்த விழா கொண்டாடப்படுகிறது. லேத்ரான் பேராலயம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இந்த நேர்ந்தளிப்பு விழா உலக திருச்சபை எல்லாரும் கொண்டாடுதாங்க. நம்ம கொண்டாடுவது நமக்கு ஒரு ரெட்டிப்பு அர்த்தத்தை கொடுக்கிறது, ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த விழாவினுடைய ஒரே ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஆலயம் என்பது, இது திருமுழுக்கு யோவானுடைய ஆலயம். ஆலயம் என்பது இறைவனுடைய இல்லிடம், இறைவன் வாழும் இல்லம். அது மனிதன் காணும் உள்ளம். மறந்து போகக்கூடாது. எல்லாரும் இதை முதல்ல சொல்லுங்க. இறைவன் வாழும் இல்லம், மனிதன் காணும் உள்ளம். இன்னும் ஒரு தடவை சொல்லுவோமா? இறைவன் வாழும் இல்லம், மனிதன் காணும் உள்ளம். இன்னைக்கு இந்த விழாவினுடைய ஒரு அழைப்பு இது மட்டும்தான். இந்த என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் வாழும் இல்லம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இல்லம் இருப்பது போல கடவுளுடைய இறைவனுடைய இல்லம் இந்த ஆலயம். இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் ஆண்டவர் வாழ்கிறார். அப்போ இந்த ஆலயம் இங்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. ஆலயம் எதற்காக வைத்திருக்கிறோம்? ஒரு சமூக வழிபாட்டுக்காக. இங்கே 600 குடும்பம் 700 குடும்பம் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் வந்திருந்து ஆண்டவரை போற்றணும், புகழணும், நன்றி கூறணும், பலி ஒப்பு கொடுக்கணும். இதற்காக நாம்
சமூக வழிபாட்டிற்காக ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் வாழும் இல்லம், அந்த இல்லம் எங்கே அப்படின்னு பார்த்தா மனிதன் காணும் உள்ளம். அப்போ மனிதனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் வாழ்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு வாழ்கிறார். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. கரங்கள் தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இங்க இருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் வாழ்கிறார். அதான் இறைவன் வாழும் இல்லம், அது மனிதன் காணும் உள்ளம். இந்த உள்ளத்தில் இறைவன் வாழ்கிறார். சரிதானா? அப்போ நம்முடைய சமூக வழிபாட்டிற்காக அவருக்கென்று ஒரு ஆலயம், இறைவனுக்கென்று ஒரு ஆலயம். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு புனிதர்கள் தனி சிறப்புமிக்க வணக்கம் பெறுகிறார்கள். ஒரு இடத்துல அந்தோனியார் இருக்கிறாரு, ஒரு இடத்துல சவேரியார் இருக்கிறாரு, இந்த இடத்துல திருமுழுக்கு யோவான் வந்திருக்கிறாரு. பாருங்க எத்தனை பெரிய முக்கியமான விழா. இந்த விழாவை திருமுழுக்கு யோவான் இங்கே வந்து பிடிச்சிருக்காரு பாருங்க. பார்த்தீங்களா? ஆமாம், அது இந்த பங்கில் உள்ள மக்களுக்கே மிக மிக பெருமையாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நான் சொன்ன பார்த்தீங்களா, அர்ப்பணித்தேன் உடல் பொருள் ஆவி முற்றும் ஆண்டவரை உமக்கு அர்ப்பணித்தேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் சமர்ப்பிக்கின்றேன், நான் அர்ப்பணிக்கின்றேன். அதான் அர்ப்பணம், கமிட்மெண்ட், டெடிகேஷன். டெடிகேஷன் நம்ம சொல்கிறோம், அர்ப்பணித்தல் இல்லையா? ஃபுல்லாக கமிட்மெண்ட்டோடு நம்ம அர்ப்பணிக்கிறோம். டெடிகேஷன். இன்றைக்கி வந்து லேத்தரான் சர்ச்சினுடைய டெடிகேஷன் விழாவை தான் நாம் கொண்டாடுகிறோம். இப்போ இந்த விழாவில் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய உள்ளத்திலே இந்த இதயத்திலே ஆண்டவர் வாழ்கிறார். அதுக்கப்புறம் ஆலயம், நம்மளுடைய வழிபாட்டிற்கு இவ்வளவு பெரிய ஆலயம் வைத்திருக்கிறோம். எல்லாரும் வந்து அமர்ந்து வழிபாடு செய்யணும்னு. ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, இந்த உள்ளத்திலே தான் ஆண்டவர் வாழ்கிறார், இந்த இதயத்திலே தான் ஆண்டவர் வாசம் செய்கிறார். சரிதானா? இதை நம்ம வாழ்க்கையில் மறந்தே போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு 2வது வாசகம் அதுதான். இன்னைக்கு 2வது வாசகம் நம்ம வாசிக்க கேட்டோம். பாருங்க, திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 16வது வசனம் இதை நமக்கு சொல்லுது பாருங்க. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும். பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடவுளுடைய கோயிலா இருக்காங்க. ஏன்னா அந்த உள்ளத்துல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப நம்ம தான் ஆலயம், நாம தான் கடவுளை தாங்கி இருக்கிறோம். என் உள்ளத்துல கடவுள் இருக்கிறார். அப்ப நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளுடைய ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம சிந்தித்து பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நாம எல்லாருமே கடவுளுடைய கோவிலாக இருக்கிறோம். கடவுளின் ஆவியானவர் என் உள்ளத்திலே குடியிருக்கிறார். இதை நாம் உணர வேண்டும். நம்ம ஒவ்வொருவருமே கோவிலாக இருக்கிறோம், ஆலயமாக இருக்கிறோம். கோவில் என்று சொல்லுகிறோம், அதற்கு புதிய வார்த்தையாக ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கோவில் என்ற வார்த்தையும் சொல்லுகிறோம், ஆலயம் அதை தமிழ் படுத்தி ஆலயம் என்ற ஒரு சொல்லையும் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆலயம், ஆ கூட்டல் லயம். இப்போ கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோனா அரசன், வில்னா இல்லம், அரசனுடைய இல்லம். ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிறார். இப்போ அதே கோவில் அப்படிங்கிற வார்த்தை ஆலயம். இப்போ எல்லா இடத்துலையும் ஆலயம்னு சொல்கிறோம். திருமுழுக்கு யோவான் ஆலயம், எல்லா இடத்துலையும் ஆலயம்னு தான் எழுதுறாங்க. ஆலயத்தை நம்ம பிரித்து பார்க்கும்போது ஆ கூட்டல் லயம், 2ஆ பிரிங்க லயம். அப்போ ஆனா ஆன்மாக்கள், லயம் லயிக்கக்கூடிய இடம். நம்முடைய ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் இங்கே தான். நம்முடைய ஆன்மாவை தொடக்கூடிய, ஆண்டவர் தொடக்கூடிய இடம் இங்கே தான், ஆலயத்தில் தான். ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவை தொடுகிறார், நம்முடைய ஆன்மாவை அவருக்கு உகந்ததாக செய்கிறார். ஏன்னா இந்த இடத்துல தான் ஆன்ம உணவை கொடுக்கிறார் ஆண்டவர். உணவாக அவர் ஊட்டப்படுகிறார். பாருங்க, நற்கருணை விருந்து. அப்போ ஆன்ம உணவை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆலயம், ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய ஒரு இடம், நல்லுறவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஆலயம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆலயம் அப்படின்னு இறைவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆலயம்னு சொல்லும்போது அங்கே என்ன, இறை பிரசன்னம் வெளிப்படக்கூடிய ஒரு இடம்தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது, ஆலய மண்டபத்துக்குள் வரும்போது, ஒரு சினிமா தேட்டருக்கு போகும்போது இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வேற, இந்த ஆலய மண்டபத்திற்குள் வரக்கூடிய உணர்வு வேற, நிச்சயமாக வேற தான். நம்மளுடைய வீட்டுக்கு போகும்போது கூட நம்மளுடைய ஒவ்வொரு இல்லமுமே ஒரு குட்டி திருச்சபை தான்.
ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு இல்லமுமே ஒரு ஆலயம்தான், ஒரு சிற்றாலயம் போல தான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த உணர்வை விட ஒரு ஆலயத்துக்குள் வருகின்ற பொழுது அந்த இறை உணர்வுகள் மேலாக வருகிறது. ஏன்னா இங்கே இறை பிரசன்னம் இருக்கிறது. இந்த ஆலயத்திலும் சரி, இந்த ஆலய மண்டபத்திலும் சரி, இந்த இடம் முழுவதும் இறை பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. அப்போ நம்ம முதலாவதாக அதைத்தான் பார்க்கிறோம். இறை பிரசன்னம் வெளிப்படக்கூடிய இடம்தான் ஆலயம். அப்போ இறைவனுடைய வெளிப்பாட்டை உணரக்கூடிய இடம் இந்த ஆலயம். அதாவது இறை வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட். ரெவலேஷன், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய நன்மைத்தனத்தை வெளிப்படுத்தி இந்த பூமியை, உலகத்தை படைத்தார். தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தன்னுடைய உயிருள்ள பிரசன்னத்தை இந்த பீடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இறை வெளிப்பாட்டை உணர்க்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கிறது, இந்த ஆலய பீடம் இருக்கிறது, இந்த ஆலய வளாகம் முழுவதும் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க காலத்தில் ஆலயமே கிடையாது, கோவிலே கிடையாது. தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மறைந்து மறைந்து வாழ்ந்தார்கள். காட்டில் போய் ஒளிந்து வாழ்ந்தார்கள். காட்டில் போய் எல்லாரும் அப்பத்தை பகிர்ந்து வாழ்ந்தார்கள். வீட்டில் கூடி ஜபிக்க முடியாது. தொடக்க கால திருச்சபையில் 300 வருஷங்கள், முதல் 3 நூற்றாண்டில் பார்க்கிறோம். 100, 200, 300, இந்த 300 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பயங்கரமான வேத கலாபனைக்கு உட்பட்டார்கள். பயங்கரமான வேத கலாபனை. எரிகின்ற சுண்ணாம்பிலை தூக்கி போடப்பட்டார்கள். எல்லாரும் ஸ்டேடியம் மாதிரி சுற்றி இருந்து சிங்கம், புலி இவைகற்றின் விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள். கொடூரமாக கிறிஸ்தவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க? ஒரு தப்பு இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவே கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான வேத கலாபனை தொடக்க காலத்திலே நடைபெற்றது என்பதைத்தான் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது கிருபை கொண்டார். அதை காமிச்சு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றாரு. கிபி 324ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் வருகிறான். அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் அவன் என்ன செய்யறான் பார்த்தீங்களா? போய் இதே பேராலயத்தில் போய் திருமுழுக்கு பெறுகிறான். கத்தோலிக்க திருச்சபையில் அவன் திருமுழுக்கு பெறுகிறான் கான்ஸ்டன்டைன், கிபி 324. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, அவன் கிறிஸ்தவ மதத்தை, கத்தோலிக்க திருமறையை தேசிய மதமாக நாட்டில் உள்ள எல்லா மக்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மதமாக கொண்டு, ஏன்னா எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, எல்லாரும் மதம் மாறி வர்றாங்க, எல்லாம் ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்று வருகிறாங்க. ஒரு 300 வருஷம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவ்வளவு வேத கலாபனைகளை தாண்டி வந்த கிறிஸ்தவம் எல்லாரும் உணர்ந்தார்கள். அநேகர் கிறிஸ்தவ மறைக்கு வந்தாங்க. பேதுரு அவர்லாம் 3000 பேருக்கு ஒரே நேரத்தில் பார்க்குறான். ஒரு 3000 பேர் வந்து கூடுறாங்க. எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுக்குறாரு பாருங்க. அப்படி வளர்ந்தது தான் திருமறை. அதிலே தான் பார்க்குறோம். பிரான்சிஸ் சவேரியார் இந்த பகுதிக்கு வர்றாரு. மக்களுக்கு ஞானசானம் கொடுத்து என் வலதுகை எல்லாம் தளர்ந்து போனது, என் கையை தூக்க முடியல, கையெல்லாம் வீங்கி போச்சுங்கிறாரு. அந்த அளவுக்கு தொடக்க காலத்திலே அந்த கிறிஸ்தவ மறையை தழுவியர்கள் ஏராளம் வந்தார்கள் என்று தான் நம்ம பார்க்க முடிகிறது. காரணம், கான்ஸ்டன்டைன் என்ற அந்த ரோமையனுடைய மன்னனே கிறிஸ்தவ மறையை தழுவினான். பார்த்தீங்களா? எல்லாரும் அநேகர் கிறிஸ்தவ மறைக்கு வந்தாங்க. அதனால தான் எல்லாருக்கும் பொதுவான மதமாகவே கிறிஸ்தவ மதம் அப்பொழுது இருந்தது என்று நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஆலயத்தை நேர்ந்தளிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை புதுப்பிக்கிறோம், அவ்வளோதான். ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு, இந்த திருமுழுக்கு யோவான் ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பும் கொண்டாடும். இது எந்த வருஷம் அர்ச்சிக்கப்பட்டுச்சோ அந்த நாளில் நாம் என்ன செய்வோம்? ஒரு சிறப்பான பூசை வச்சுக்குவோம், சரிதானா? அது அந்த ரினியூவல் பண்ணுறோம், புதுப்பிக்கிறோம். இன்னைக்கு லேத்ரான் ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு நம்மை நாமே புதுப்பிக்கிறோம், நம்முடைய இதயத்தை புதுப்பிக்கிறோம், இதய எண்ணங்கள் ஆவல்களை நாம் புதுப்பிக்கிறோம், நம்முடைய சிந்தனைகளை புதுப்பிக்கிறோம், நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கிறோம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிறோம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கையிலே நாம் வாழ்கிறோம் என்பதை புதுப்பிக்கிறோம். ஆகவே இன்று நம்மை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாள் தான் லேத்தரான், திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரோமையிலே உள்ள அந்த லேத்தரான் ஆலயம், திருமுழுக்கு யோவானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நேர்ந்தளிக்கப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய
நேர்ந்தளிப்பு, அர்ப்பணிப்பு. இன்று நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்களாக நம்மை நாமே புதுப்பிக்கிறோம். நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் பழைய நினைவுகளிலிருந்து ஒரு புதிய நினைவுக்கு வருகிறோம். பழைய இயல்புகளிலிருந்து ஒரு புதிய இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்கிறோம். பழைய வாழ்க்கை நெறியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை நெறிக்கு நாம் வருகிறோம். முற்றிலுமான ஒரு புதிய வாழ்க்கை நெறி. அந்த புதிய வாழ்க்கை நெறி, அறநெறி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நெறி. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியோடு, இன்னைக்கு எல்லாரும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக ஆலயம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு லேத்ரான் ஆலயம், நம்மளுடைய ஆலயத்தை நினச்சிக்கணும், ரெண்டும் ஒன்று தான். அது பேராலயம் அங்கே இருக்குது, அதுவும் திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் திருமுழுக்கு யோவானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்க, இந்த ஆலயத்தில் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் ஆலயத்துக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. எத்தனையோ சபைகளுடைய ஆலயங்கள் இருக்குது, எத்தனையோ பிற சபைகளுடைய ஆலயங்கள் நிறைய இருக்குது. அந்த ஆலயத்துக்குள் நம்ம செல்வது தப்பு கிடையாது. அங்கே போகிறோம், அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறான்னு நம்ம விசுவசிக்கிறோம் இல்லையா? அது போகிறது பாவம் கிடையாது. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம போகிறோம், அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் வேறு எந்த சபையிலும் இல்லாத அளவிற்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆலயத்திலே நடுநாயகமாக நற்கருணை பேழையை நாம் பார்க்கிறோம். இது வெறுமனே உள்ள நற்கருணை பேழை அல்ல. அங்கே நற்கருணை ஆண்டவர் உயிரோடு வாழ்கிறார். கடவுள் நம் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு மெசையா, இஸ்ராயலின் கடவுள் அவர் இந்த ஆலயத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த நற்கருணை பேழையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த ஆலயத்தினுடைய முதல் சிறப்பு. அதுதான் கத்தோலிக்க ஆலயங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அதுதான். வேற எந்த சபையினுடைய ஆலயத்திலும் நற்கருணை பேழை இருக்காது. அப்படியே நற்கருணை பேழை இருக்கும் என்று சொன்னால் அது வெறுமனே ஒரு பேழையாகத்தான் இருக்க முடியும், வெறுமனே ஒரு பெட்டியாகத்தான் இருக்க முடியும். அங்கே நற்கருணை வைக்கப்பட மாட்டாது. இந்த நற்கருணை பெட்டியிலே மட்டும்தான் நான் ஆண்டவர் வாழுகிறார். நீங்கள் பாருங்க, இஸ்ராயல் நாட்டிலே கலிலேயா கடலோர பகுதியிலே தாப்கா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன். இஸ்ராயல் நாட்டிற்கு நான் 8 தடவை போயிருக்கிறேன். இஸ்ராயல் எருசலேமுக்கு போகும் பொழுதெல்லாம் அங்கே பார்ப்பேன். தாப்கா என்ற ஒரு இடத்துல ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு புதுமை நிகழ்த்துகிறார். சரிதானா? ஆமாம். முதல் புதுமை கானாவூர் திருமண வீட்டில் அங்கே நிகழ்த்துகிறார். அதை தொடர்ந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவர் நெடுநேரம் போதிக்கிறார் மக்களுக்கு. ஆயினில்லா ஆடுகள் போல் இருக்கக்கூடிய மக்களுக்கு போதிக்கிறார். மீண்டுமா அவங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையே, எல்லாரும் பசியோடு இருக்காங்களே, அப்போ என்ன இருக்கிறத கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் கையில் 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்படுகிறது. இந்த தாப்கா இந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஆண்டவர் புதுமை செய்த இடம் அது. நீங்கள் அந்த புதுமையை எடுத்து வாசித்து பாருங்க. அந்த புதுமையில் என்ன சொல்லப்படுகிறது? 5 அப்பத்தும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் புதுமை செய்தார். 5000 பேர் உணவு உண்டார்கள். அப்படித்தானா? 5000 பேர் உணவு உண்டார்கள். உணவு உண்டுட்டு எல்லாம் காலியா போச்சா? மிச்சம் இருந்துச்சா? மீதி இருந்துச்சா? எத்தனை கூடைகள் எடுத்தாங்க? 12 கூடைகள் எடுத்தாங்கல்ல. 12 கூடைகளை மீதமான உணவு எடுத்தாங்க. இங்கே எல்லாரும் நற்கருணை உணவு உட்கொண்டு மீதமான உணவை கொண்டு நம்ம எங்க வைக்கிறோம்? நற்கருணை பேழையில் வைக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? கரங்கள் தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. 2 முறை ஆண்டவர் இந்த அப்பமும் மீனையும் கொண்டு 2 தடவையும் ஆண்டவர், முதல் தடவை 12 கூட, 2வது தடவை 7 கூட. 5000 பேர் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு கூடையை கவுத்தி போட்டு போகல. மீதியானதை 12 கூடைகளில் எடுத்தார்கள். எடுத்து அதான் ப்ரிசர்வ் பண்றாங்க, வைக்கிறார்கள், பத்திரமா வைக்கிறாங்க. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நற்கருணை விருந்து முடிந்த பிற்பாடு மீதியான நற்கருணையை, அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நம்ம நற்கருணை பேழையில் வைக்கிறோம் தானே. பைபிளில் இருக்குதானே. பைபிளில் ஆண்டவர் அப்பம் பலுகுடைய நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா நற்கருணைக்கு ஒரு முன் அடையாளம் தான் இது அப்பம் பலுகுதல்.
அப்பம் பருகுதல் நிகழ்ச்சி வேற ஒன்றும் கிடையாது. அப்பம் பருகுதல் என்பது இந்த நற்கருணை விருந்துக்கு ஒரு முன்னடையாளம். இயேசு தன்னுடைய சரீரத்தை, உடலை எல்லாருக்கும் அப்பமாக, உணவாக கொடுக்கிறார் என்பதற்கு ஒரு முன்னடையாளம் தான் அவர் செய்த அந்த அப்பம் பருகக்கூடிய நிகழ்ச்சி. நான் அதை சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா? தாப்கா இந்த இடத்துல நான் முத போகும்போது அங்கே எங்களுக்கு வழிகாட்டி வந்தார். யூத மதத்தை சார்ந்த ஒரு கைடு வந்தார். அங்கே வந்து தாப்கா என்ற இடத்துல இயேசு எந்த இடத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து புதுமை செய்தாரோ அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. இது போல் ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்க. நீங்கள் யாரும் போனீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் போயிருந்துருக்கலாம். தாப்கா இந்த இடத்துல அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் சின்ன கோயில் தான், ஆனால் கிராதி வச்சிருக்கிறாங்க. கிராதி வச்சு சுற்றி கயிறு கட்டிட்டாங்க. இந்த கோயிலை கண்காணிக்கக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய அருட் சகோதரிகள். இதில் என்ன தெரியுமா, எங்கள் கைடு வழி நடத்திட்டு வந்தாங்க. இந்த பீடம், அந்த பீடத்துக்கு கீழே, இது ஒரு பீடம் வச்சுக்கோங்க, இதே மாதிரி பீடம், அங்கே பீடத்துக்கு கீழே அப்பம் இருக்குது. ஒரு கூடையில் அப்பம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே 2 பக்கமும் குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள் இருக்கிறது. இன்னைக்கும் உயிருள்ள மீன்கள் அங்கே நீந்தி கொண்டு இருக்கும். நம்ம போன உடனே 2 பக்கமும் பார்க்கலாம். அந்த ஆலயத்துக்கு உள்ளே போயாச்சுன்னா பீடம் இருக்கிறது. பீடத்துக்கு கீழே அந்த கருங்கல் இருக்கு பார்த்தீங்களா, பாறை, அதில் அப்பம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, அந்த இடத்தை போய் தொட வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. தெரியாமல் தான் போனோம். ஒரு சிஸ்டர் அங்கு இங்குமா சுற்றி போய்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே, இந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் விடுமுறை கொடுங்க. ஏன்னா அவங்க அங்கிட்டு போயிட்டாங்கன்னா டக்குன்னு அந்த கயிறோடு உள்ளே போய் சொட்டு ஓடாந்துடலாம். இல்லைன்னா போகணும்னு சொன்னால் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ஒரு ஆளை விட்டால் எல்லாரையும் விடணும். எனக்கு ஒருத்தர் கூட வந்த ஒரு ஃபாதர் சொன்னார், நான் ஒரு தடவை போயிட்டேன், சிஸ்டர் உள்ளே போனாங்க சாக்ரிஸ்டுக்குள்ளே, நான் உள்ளே போய் தொட்டுட்டு வந்தோம்னாரு. இப்போ நான் என்ன சும்மாவா நானும் போகிறோன்னு பார்த்துட்டே இருந்தேன். அந்த சமயம் பார்த்து சிஸ்டர் வந்து சாக்ரிஸ்டுக்குள்ளே போனாங்க. சாக்ரிஸ்டு போனது கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னு அந்த கயிறை எடுத்துகிட்டு நேரம் போனேன். நேரம் போய் அந்த பீடத்துக்கு கீழே இயேசு அப்பம் பழுகக்கூடிய புதுமை செய்த இடம் அது. தாப்கா என்ற இடம் கலிலேயா கடற்கரை பகுதி அது. அங்கே போய் நான் அந்த பாறை போல உள்ள அதை பார்க்குறேன். 4 அப்பம் தான் அங்கே வச்சிருக்கு. ஆனால் வெளியே வந்து என்ன போட்டிருக்காங்க, 5 loaves 2 fishes வெளியே போட்டிருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன். இயேசு புதுமை செய்த இடம்னே அந்த ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் தாப்கான்னு சொன்னேன். இப்போ நான் அங்கே போய் கீழே போய் பார்த்துட்டு வரேன், 4 தான் இருக்குது. இன்னொன்று யார் எடுத்து சாப்பிட்டா அங்கே 4 அப்பம் தான் இருக்குது. 5 இருக்கணுமில்ல, 4 தான் இருக்குது அந்த இடத்துல. இப்போ எனக்கு உடனே எங்களை கூட்டு வந்த கைடு இருக்கிறார், வழிகாட்டி, அவர்கிட்ட கேட்குறேன், சார் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு 5 அப்பத்தை வச்சு தானே புதுமை செய்தார், ஆனால் பீடத்துக்கு கீழே அதுக்கு அடையாளமாக 4 கல் தான் போட்ட வச்சிருக்குது. 5வது கல் என்ன ஆச்சு, 5 அப்பம்ல அப்படின்னு கேட்கும்போது இந்த வழிகாட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் பீடத்து மையத்தில் போய் பாருங்க, 5வது கல் எங்கே இருக்குது, பீடத்தினுடைய மையக்கல்லாக இருக்கிறது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அப்போ 4 கீழே வச்சிருக்கிறாங்க, 5வது வந்து மேலே வச்சிருக்கிறாங்க. அப்போ பீடத்தில் ஆண்டவற்றை நம்ம ஒரு அப்பத்தை கொடுத்தா அவர் 1000 அப்பமாக பல்க செய்கிறார். அவருக்கு அவங்க கொடுத்த தியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அதுதான், இறையியல் விளக்கம் அதுதான். பீடத்தில் இந்த திருப்பலியில் பாருங்க, இந்த பீடத்தில் நம்மளுடைய காணிக்கையை வைக்கிறோம், அப்பரச காணிக்கையை வைக்கிறோம். குருவானவர் ஒரு அப்பத்தை தான் வைப்பார். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு பெரிய அப்பம் ஒன்று தான் வைப்பார். இது அந்த கல்லை தான், அந்த ஒரு கல் அப்பத்தை தான் ஞாபகப்படுத்துது பாருங்க. அந்த ஒரு அப்பமானது அத்தனை பேருக்கும் அடையாளமாக அங்கே இருக்கிறது. அப்புறம் அந்த பாத்திரத்தில் நம்ம நிறைய வச்சுக்கிறோம், சின்ன அப்பங்கள் நிறைய வைத்துக் கொள்ளுகிறோம். அப்போ அது என்ன, நமக்கு இறையியல் கருத்து என்ன அப்படின்னா, பீடத்திலே நம்மளுடைய வேண்டுதலை ஆண்டவர்கிட்ட வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அதுக்கு அர்த்தம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் காரியம் நம்ம மறந்து போய்விடக்கூடாது. இந்த கோவிலானது நீங்க பாருங்க, கடவுள் நம் நடுவிலே இருக்கிறார், இந்த ஆலயத்தின் மையமாக இருக்கிறார். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கோவில் இல்லாத ஊரில் நீங்க என்ன செய்ய வேண்டாம், குடியிருக்க வேண்டாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது வீடு பார்ப்பாங்க. வீடு எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, வீடு எனக்கு கோயில் பக்கத்தில் இருக்கணும். அது வசதியாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டிலும் சரி, தண்ணி இருக்கோ இல்லையோ, வீடு எங்கே இருக்கணும், கோயில் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா எனக்கு தினசரி கோயிலுக்கு போகணும், நான் தினசரி கோயிலுக்கு ஜெபத்துக்கு போகணும்.
அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். கோயில் பக்கத்தில் எனக்கு வீடு வேணும். ஆகவே தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு முதுமொழியாக, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். நமக்கு இந்த ஆலயத்தில் பாருங்க, நமக்கு இந்த ஊருக்கு மையமாக இந்த ஆலயம் இருக்கிறது. நம்ம அடிக்கடி பலி ஒப்பு கொடுக்கிறோம், அடிக்கடி மர நிகழ்ச்சியில் பங்கு இருக்கிறோம், அடிக்கடி நாம் என்ன செய்கிறோம், ஜெபத்துக்கு வருகிறோம். நற்கருணையில் வாழக்கூடிய அந்த ஆண்டவரை நாம் தனியாக தனி ஜெபத்தில் பங்கு இருக்கிறோம். அத்தனை ஆசீர்வாதமாக இந்த ஆலயமானது. சில இடங்களில் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் பாருங்கள் கோயிலெலாம். ஆனால் நம்ம ஊரில் மையமாக அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. ரெண்டாவது காரியம் மறந்து போக வேண்டாம், கோயிலுக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் உயர்கின்றன. கோயிலுக்குள்ளே நாம் எப்பப்போ வந்துட்டு போகிறோமோ, திருப்பலிக்கு வந்துட்டு போனாலும் சரி, ஜெபம் செய்துட்டு போனாலும் சரி, நாம் இங்கே வந்துட்டு போகும்போது நம்முடைய எண்ணம் உயர்வாக இருக்குது பாருங்க. ஏன் தெரியுமா? கோயில் பெரியதாக இருக்கிறது, கோயில் பெருசாக இருக்குது இல்லையா? இவ்வளோ இது கோயிலை சார்ந்த இடம் தான். இந்த இடத்துல பூரா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இவ்வளோ பெரிய இடத்துல நாம் எல்லாரும் வந்திருக்கோம். இன்னும் 1000 பேர் கூட உட்காரலாம். அவ்வளோ பெரிய இடமாக இருக்கிறது பாருங்க. அப்போ கோயில் பெரிய ஆலயமாக இருக்கிறது, பெரிய கோபுரம் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோபுரங்கள்லாம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. அது அப்படிலாம் இருப்பதுனால தான் நம்மளுடைய எண்ணங்களும் உயர்வாக இருக்குது. ஆலயம் பெரிதாக இருக்கிறது, கோபுரம் உயர்வாக இருக்கிறது. ஆகவே தான் நம்மளுடைய கண்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய எண்ணங்கள் உயருகின்றன. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். கோயிலுக்குள்ளே வரும்போது திருப்பலியில் முக்கியமான ஒரு கட்டம் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்வோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது நம்ம சமாதானம் போடும்போது சில சமயம் பார்த்துருவாங்க, பக்கத்தில் யாரும் வேண்டாதவங்க இருந்தால் கொஞ்சம் நவுண்டு பின்னாலே போயிடுவாங்க. இவங்களுக்கு போய் சமாதானம் சொல்லவா, அப்படி பின்னாலே நண்டு போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிடையாது, இங்கெல்லாம் அருமையான மக்கள். நான் இங்கே சொல்ல, சில கோயிலுக்கு போகும்போது பார்ப்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் செய்து கொள்வோம். ஒரு அம்மா சமாதானம் இங்கேயும் ஒரு தூணு தான் இருக்கும், இங்கேயும் ஒரு தூணு தான் இருக்கும். இப்போ சமாதானம் யாருக்கு சொல்லுதான்? தூணுக்கு. ஆமாம், தூண் பக்கத்தில் போய் இருந்துக்கிடுது. ஏன்னா தூணுக்கு சமாதானம் சொல்லிடலாம், பிரச்சனை இல்லாமல் போயிடும். அப்போ இவங்களுக்கு போய் சமாதானம் சொல்லவா? அப்போ எண்ணங்களை மாற்றுகிறது. இப்போ உள்ளே வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சொல்லி எண்ணங்களை மாற்றுது. இன்னும் சிலர் சமாதானம் சொல்லும்போது வசமாக மாட்டிக்கிட்டோமே, சமாதானமாக வெளியே வா, உன்னை பார்த்துக்கிறேன், இன்னைக்கு இருக்குது உனக்கு சண்டை மோன அப்படின்னு இங்கே உள்ளத்தில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி நம்மளுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை உயர்வாக மாற்றக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கிறது என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. மூன்றாவதாக, கடைசியாக ஒரே ஒரு காரியம், ஆலயம் என்பது நம் ஒவ்வொருவருடைய தொப்புள் கொடி. பார்த்தீங்களா? தொப்புள் கொடி. ஒரு தாய்க்கும் கருவிலே வளரக்கூடிய குழந்தைக்கு இருக்கக்கூடியதான் தொப்புள் கொடி, ஒரு உறவு. தொப்புள் கொடி உறவு. தாயிட்ட இருந்து தான் சத்து இந்த குழந்தைக்கு வருகிறது. தாயிடம் இருந்து தான் அந்த நுண்ணோட்டம் எல்லாமே இந்த குழந்தைக்கு வருகிறது. ஒவ்வொரு அதிர்வும், தாயினுடைய அதிர்வு குழந்தைக்கு வருகிறது. அது இந்த தொப்புள் கொடியாக தான் வழுகிறது. அப்போது குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை எடுத்துருந்தாங்க பாருங்க. அப்போது இதில் நம்ம என்ன கண்டுகொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு தொப்புள் கொடி தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், என் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொப்புள் கொடி தான் இந்த ஆலயம். ஒரு தொப்புள் கொடி உறவை கொடுப்பது தான் இந்த ஆலயம். நம்ம தாயை நினைச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் தாய் ஆலயமும் இந்த திருமுழுக்கு யோவான் ஆலயம் தான். அப்போ ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவு தான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு. அந்த தொப்புள் கொடி உறவை கொடுப்பது தான் இந்த ஆலயம். இதை நாம மறந்தே போகக்கூடாது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை குறித்து நாம நிறைவா சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு ரோமாபுரியில் இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா, ஆண்டவர் இரவு ராபோஜனம், இரவு உணவு உட்கொண்டார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு டேபிள் போட்டு 12 சீடர்கள் இருப்பாங்க. அந்த ராபோஜனத்தினுடைய மேஜை எங்கே இருக்குது? அந்த திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட லேத்ரான் ஆலயத்திலே இருக்கிறது. பேதுரு பீடம் வச்சு திருப்பலி நிறைவேற்றினார் அங்கே லேத்ரான் ஆலயத்தில், திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீடம் அங்கே இருக்கிறது. இயேசு பயன்படுத்திய அந்த ராபோஜன உணவினுடைய அந்த மேஜையானது இங்கே இருக்குது. நம்ம வேணால் எல்லாரும் போய் ரோமில் போய் அந்த மேஜையை வேணால் தூக்கி கொண்டாந்து நம்ம ஆலயத்தில் வேணால் வச்சுக்கிடுவோம். இது நம்பர் சிறப்பாக இருக்கும். எல்லாம் வந்துடுவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கே பார்க்க வந்துடுவாங்க. இப்போ எல்லாம் ரோமில் போய் பார்க்குறாங்க.
நம்ம என்ன செய்யணும், ஐயா எங்கள் பங்குலையும் திருமுழுக்கு யோவான் தான், இத்தனை வருஷம் அங்கே இருந்துட்டு ரோமில், எங்களுக்கு ஒரு 100 வருஷம் கொடுங்க, 1000 வருஷமாக உங்கள்கிட்ட இருக்குது. இங்கே நம்ம போய் அந்த மேஜையை தூக்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஃபுல்லாக இங்கே தான் வருவாங்க, நம்ம கோயிலுக்கு தான் வருவாங்க. ஏப்பா இயேசு பயன்படுத்திய ராபோஜன மேஜை இன்னைக்கு வந்து பார்க்குறாங்க பாருங்கள் இயேசுவை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு உரிய ஒரு இடமாகத்தான் லேத்ரான். கடைசியாக ஒரே ஒரு சிந்தனை. எத்தனையோ புனிதர்கள் பார்த்துருக்குறோம். புனிதர்களில் முரட்டான புனிதர் யார் தெரியுமா? ஆள் கொஞ்சம் ஸ்டவுட்டாக குண்டாக இருக்கக்கூடிய ஒரு புனிதர் யார் தெரியுமா? ஆள் ரொம்ப ஸ்டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு புனிதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோஞ்சானா இருக்கக்கூடிய புனிதரும் இருக்காங்க, புனிதரில் எல்லா வகையும் இருக்காங்க. ஆள் ஸ்டவுட்டாக குண்டாக இருக்கக்கூடிய ஒரு புனிதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமஸ் அக்வினாஸ். புனித தாமஸ் அக்வினாஸ், சரிதானா? அவர் இறையியலை குறித்து நிறைய புக்கு எழுதியிருக்கிறாரு. ஒரு நாள் தாமஸ் அக்வினாஸ், அவர் ஒரு புனிதர், இத்தாலியிலே நேபிள்ஸ் என்ற ஒரு இடத்துல ஆலயத்துக்கு போகிறாரு. அந்த ஆலயத்துக்கு போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு, டொமினிக்கன் ஆலயத்துக்குள் போகிறாரு. டொமினிக்கன் ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கும்போது அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, என்ன நடந்துச்சுன்னா, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தரையிலிருந்து உயரமாக போகிறாரு. இப்போ இந்த பக்கத்தில் யாராவது ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலே அப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் உட்காந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணிடுங்க, ஒரு அம்மா அப்படி மேலே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஒரே குய்யோ முறையான ஒரே பிரச்சனை ஆயிரும். இதை யார் பார்க்கான்னா, ஆலயத்தில் ஓதேசியார் பார்க்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ப்ரேயர் பண்ணினாரு, கண்ணை பொத்திட்டு தரையிலிருந்து இப்படி உயரமாக போய்கிட்டே இருக்கிறாரு. ஓதேசியார் பார்த்து கதிகலங்கிட்டாரு. என்னடா அவர், இது என்ன ஆவியா என்னன்னு தெரியலையே. தாமஸ் அக்வினாஸ் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்படி இதில் காற்றுல இப்படி மேலே போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. மேலே போய்கிட்டு இருக்கும்போது இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கிறார் பாருங்க. தாமஸ் அக்வினாஸுக்கு இயேசு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியில் அவர் கேட்குறாரு, தாமஸ் அக்வினாஸ், நீ எனக்காக நிறைய பங்களிப்பு செய்தாய், நீ எனக்கு ஏராளமான பங்களிப்பு செய்தாய், உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு. நம்மகிட்ட கேட்கலையா ஆண்டவர்? கேட்டால் வசமாக ஒரு பரிசை சொல்லியிருக்கலாம். அண்ணா இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறன்னு வச்சுக்கோங்க, எப்பா உனக்கு என்ன பரிசு வேணும், நீ தினசரி பூசைக்கு வர, நீ உனக்கு என்ன பரிசு வேணும் நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க, என்னென்ன பரிசுன்னு நினச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாமஸ் அக்வினாஸ் என்ன கேட்காருன்னு பாருங்க. இயேசு அவர் காட்சியிலே தோன்றி, நீ எனக்கு நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறாய், எனக்காக உழைத்திருக்கிறாய், நீ ஒரு ஜெப வீரனாக இருக்கிறாய், உனக்கு என்ன பரிசு வேணும் கேள்வி, இப்பவுமே தரங்கர், இந்த இடத்துல உனக்கு தாரேன். ஓதேசியார் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தாமஸ் அக்வினாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்குறீங்களா? உம்மை தவிர எனக்கு வேறு எந்த பரிசும் தேவையில்லை தான் சொன்னார். ஆண்டவரே, உம்மை தவிர, உம்மை விட மேலான பரிசு எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஆலயம் எத்தனை பெருமைக்கு உரியதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. டொமினிக்கன் ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தாமஸ் அக்வினாஸ் தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். உபதேசியார் கண்ணால பார்த்து சாட்சியா இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து அவற்றை உரையாடுறாரு. உனக்கு என்ன பரிசு வேண்டும் ஆலயத்தில் கேட்கிறாரு. ஆண்டவர், எனக்கு ஒரு பரிசு வேண்டாம், உம்மை தவிர, உம்மை தவிர. ஆண்டவர் தான் ஒப்பற்ற செல்வம், உம்மை தவிர எனக்கு வேறு எந்த பரிசும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களை பாருங்க, அந்த காட்சி அப்படியே மறைகிறது. அதன் பின்பு தாமஸ் அக்வினாஸ் வந்து அப்படியே கீழே வந்திருந்தார், தரைக்கு வந்திருந்தார். ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு புதுமையாக நிகழ்ச்சியாக பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த நாளிலே லேத்ரான் ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழாவில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், நம்மை அர்ப்பணிக்கின்றோம், நம்மையே நேர்ந்தளிக்கின்றோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நாம் நேர்ந்தளிக்கின்றோம். இறைவன் வாழும் இல்லம், அது மனிதன் காணும் உள்ளம். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை சொல்லுவோம்.
ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல தந்தையாகிய கடவுள் நாம் அனைவரும் உண்மையின் நிறை அறிவை பெறவும், இறைவன் வாழும் இல்லம் நமது உள்ளமாக மாறவும் ஆசிக்கிறார். முழுமன பற்றுதல் கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை நாம் இப்பொழுது எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, உன் திருஅவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருள் சகோதரர்கள், துறவற சபையினர் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதியும். தங்கள் சொல்லாலும் செயலாலும் உன் பணி வாழ்வை வாழவும், எதிர்கொண்டு வரும் தடைகளை எல்லாம் மாறவும், உடல் உள்ள சுகம் தந்து நீரே அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, திருக்கோவிலிருந்து புறப்படுகிற ஆறு பாய்கிற இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் என முன்னுரைக்கும் இறைவாக்கினர் எசேக்கியலின் கூற்றுப்படி இவ்வுலகும் உலகின் உயிரினங்கள் அனைத்தும் வாழ்வாங்கு வாழவும், துளிர்விட்டு இருக்கும் அமைதிக்கான முயற்சிகள் நிறைவான பலன் தந்து அமைதியும் சமாதானமும் செழிக்கும் பூமியாக இவ்வையகம் விளங்கவும், நாடுகளை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மற்றும் மக்கள் யாவரும் நாளும் உழைத்திட வரமருள இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் வாழும் அனைத்து இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆசீர்வதியும். அவர்களது எதிர்கால வாழ்வை வளமாக்கும். மேலும் எம்மை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், வறுமை, வேலையின்மை, பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், இன்னும் பிற இன்னல்கள் ஆகியவற்றை உம்மிடம் சமர்க்கின்றோம். நீர்தாமே எங்களுக்கு துணையாகவும் அரணாகவும் இருந்து கரை சேர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தந்தையின் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய இயேசுவின் சீற்றத்தை புரிந்தவர்களாய் நாங்களும் எங்கள் பங்கு தந்தையரோடும் பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள் ஆகியவற்றின் பொறுப்பாளர்களோடு இணைந்து எங்கள் பங்கு தளத்தை புனிதமிகு ஆலயமாக கட்டியெழுப்ப வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்கிற பவுலடியாரின் வினாவினை உள்வாங்கியவர்களாய் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமூக மற்றும் பங்கு வாழ்க்கையையும் தூயதாக அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, வின்சென்ட் பவுல்டே
ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ததைப் போல வட்டார சபை, கிளை சபை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளவர்களுக்கும், கணவனால் கைவிட்டவர்களுக்கும், முதியவர்களுக்கும் உதவி செய்ய நல்ல உள்ளத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பன், இந்த நல்ல நேரத்துக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம், உண்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா. அப்பா நற்கரணை ஆண்டவர் உண்மை கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எண்ணிக்கை 24:1 சொல்லியிருக்கிறீங்க, இஸ்ரேலை ஆசீர்வதிப்போம் ஆண்டு விருப்பம் நீ கண்டிங்க ராஜா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா எல்லா குடும்பங்களும் இறையாசி பெருகத்தக்க உதவி செய்யுங்கப்பா. செபாவி ஊற்றுங்க ராஜா. உங்கள் கரம் பிரசன்னிருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிற ராஜா. அதே போல் உமக்கு பணிபுரியும் 7 வானத்துக்கு ஒரு ரபேல் தூதரை அனுப்புனீங்களப்பா தோபித்து சாரா வீட்டுக்கு. அதே போல எல்லா குடும்பங்களுக்கும் ரபேல் தூதரை அனுப்பி எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என் அன்பின் ஆண்டவரை இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் மௌனமாக எடுத்து வைப்போம். மிகவும் பிரியமாக எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற அன்பு ஆண்டவரே, ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராக, இரட்சகராக கொடுத்ததற்காக நன்றி. அன்பு தாய் மரியாவை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்தமைக்காக நன்றி. புனித திருமுழுக்கு யோவானை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்தமைக்காக நன்றி. இந்த லேத்தரான் ஆலய நேர்ந்தளிப்பு விழாவில், இந்த நாளில் நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட இந்த வரங்களை ஆண்டவரே உமது வல்லன்மையினால் நாங்கள் அனைவரும், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக
அன்புமிக்கவர்களை, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கை ஏற்று உம்மை மன்றாடும் எங்களுக்கு இறங்கி அருளும். உமது ஆலயத்தில் நடைபெறும் அருட்சாதன நிகழ்ச்சிகள் அருள் வாழ்வை வளர்க்கவும் எங்கள் வேண்டுதல் அனைத்தும் நற்பயன் அளிக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இந்த செப வீட்டில் அருட்கொடைகளை வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். தூய ஆவியின் ஆலயமாக எங்களை கட்டியெழுப்பி நாங்கள் உமக்கு உகந்த வாழ்வினால் சிறந்து ஒளி வீசுமாறு உமது அருள் உதவியை இடையராது வழங்குகின்றீர். இங்கே காணப்படும் இத்தகைய ஆலயங்கள் குறிக்கின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திருச்சபையை என்றும் புனிதப்படுத்துகின்றீர். இதனால் அந்த திருச்சபை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மகிமையில் இடம்பெறும் என நம்புகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த பலியில் பங்கேற்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். சிறப்பாக இந்த பலியில் ஒப்புக்கொடுக்கும் குடும்பங்களின் கருத்துக்களை கரத்தால் ஆசீர்வதியும். இப்பலியில் நினைவு கூறப்பட்ட ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றிய அருளி செய்து தொடர்ந்து திருமுக ஒளியில் வைத்து காத்துக்கொள்ளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்குள் மரித்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், எங்களுடைய பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவான் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்
மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையினுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இறைமகன் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தகுதியற்றவன் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். எனது ஆன்மா குணம். கிறிஸ்துவின் திருவுணவு நம் அனைவருக்கும் நிலைவாழ்வு அளிப்பதாக. வாழ்வை
திருமண அறிவிப்பு. வாடியூர் பங்கு வாடியூரில் வாழும் தந்தை இன்னாசிமுத்து, தாய் அந்தோணி சவரியம்மாள், இவருடைய மகன் அருள் ஸ்ரீபனுக்கும், வாடியூர் பங்கு ஆனைக்குளத்தில் வாழும் தந்தை பிரான்சிஸ், தாய் லோருதம்மாள், இவருடைய மகள் ரென்சிக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திருமணத்திற்கு இது முதல் அறிக்கையாகும். அறிவிக்கப்பட்ட திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் கனம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த வார திருநாட்கள்: திங்கட்கிழமை திருத்தந்தை மறை வல்லுனர் புனித பெரிய லியோ விழா, செவ்வாய்க்கிழமை ஆயர் நூர்நகர் புனித மார்ட்டின் விழா, புதன்கிழமை மறை சாட்சி ஆயர் புனித சோசபாத் விழா, சனிக்கிழமை புனித பெரிய ஆல்பர்ட் விழா. இந்த வார திருப்பறை நாட்கள்: வாரத்தின் எல்லா நாட்களிலும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் பரிந்துரை ஜபக்கூட்டம் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் மரியாயின் சேனை. அடுத்த வாரம் நாம் ஏற்கனவே அறிவித்தபடி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் அன்பிய கூட்டம் நடைபெறும். நம்முடைய பாளை மறை மாவட்டத்தின் அன்பிய செயலர் தந்தை அருள் திரு பீட்டர் அடிகளார் அவர்கள் அந்த நாளில் நம்முடைய வருகை தந்து அன்பிய கூட்டம் நடத்த இருக்கின்றார்கள். 1 மணி நேரம் கூட்டம் நடைபெறும். ஒரு அன்பியத்திற்கு 3 பேர் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்கள் அந்த 3 பேருடைய பெயரை ஆலய உபதேசியாரிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டம் 1 மணி நேரம் நடைபெறும். இடையில் தேநீர் வழங்கப்படும். ஆகவே கலந்து கொள்கிறவர்கள் திருப்பலிக்கு வரும்போதே உணவு அருந்திவிட்டு, காலை உணவு அருந்திவிட்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த வின்சென்ட் டே பவுல் சபையினர் அனைவருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் நமக்கு ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு நாளாக அமைந்து இருக்கின்றது. நம்முடைய ஆலயத்தின் தாய் ஆலயமாகிய லேத்தரான் பேராலயம் நேர்ந்தெளிப்பு விழாவை இன்று தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. இரண்டாவது, நம்முடைய பங்கின் தாய் பங்காகிய சுரண்டை பங்கின் மண்ணின் மைந்தரும் நம்முடைய பாளை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாகிய பேரொருள் தந்தை வி.கே. அருள்ராஜ் அடிகளார் அவர்கள் இந்த நாளில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருப்பது இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய பேரொருள் தந்தை அவர்களை பற்றி நாம் நினைத்து பார்க்கின்ற போது உடைய பசுமையான நினைவுகள் நமக்கு நினைவு வருகிறது. அறப்பணியாம் ஆசிரியர் பணியில் பதிலி ஆசானாக பணியாற்றி ஆன்மாவை ஆற்றுப்படுத்துகின்ற ஆண்டவரின் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு மறை மாவட்ட பணியகங்களில் பாங்குடனே பணியாற்றி அன்பியங்களை கட்டி எழுப்புகின்ற அன்பிய செயலர் தந்தையாகவும் குறுமட மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு குறுமட அதிபராகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற நற்செய்தி பணிக்குழுவின் செயலர் தந்தையாகவும் சிறப்பான விதத்திலே தன்னுடைய பணியை நம்முடைய பேரொருள் தந்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு மதிப்பு மிக்கவராக தோன்றி இன்று பாளை மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக அவர்கள் இன்று பணியாற்றி கொண்டிருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நேற்றைய நாளில் அருமையான ஒரு மறையுரையாற்றி இன்றைய நாளிலும் கூட ஒரு ஆலயம் என்பது நம்முடைய உள்ளம். ஆகவே ஆலயத்தின் மாண்பினையும் நாம் அதற்கு எவ்வாறு நம்முடைய உள்ளங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும், ஆலயம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அள்ளி தருகின்ற ஒரு அற்புத சுரங்கமாக இருக்கிறது என்பது பற்றியும் அருமையான ஒரு மறையுரையை இந்த நாளில் நம்முடைய பேரொருள் தந்தை அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே தந்தை அவர்களை நாம் பங்கு தந்தையின் சார்பாகவும் நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் ஜெபத்தையும் உரித்தாக்கி இந்த பொன்னாடையை போற்றி தந்தை அவர்களை நாம் கௌரவப்படுத்துகின்றோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு மக்களே, இந்த நாளிலே இந்த லேத்ரான் பெருங்கோவில் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவிலே இந்த இடத்துல மறை நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அன்பு மக்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று லேத்ரான் பேராலயம் ரோமையில் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரோமுக்கு போகும்பொழுது அந்த ஆலயத்தை போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான ஒரு பெருங்கோயில் அது. அந்த ஆலயத்தை சுற்றி நாம் எத்தனை முறைனாலும் பார்க்கலாம், அத்தனை கண்கொள்ளா காட்சி. 20 வருஷம் ஆச்சு நான் அந்த ஆலயத்தை ரோமையில் பார்த்து. இன்றும் அந்த நினைவுகள் என் சிந்தனையிலே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அப்புறம் தான் நினச்சேன், நம்மளுடைய ஆலயமும் திருமுழுக்கு யோவானுடைய ஆலயம், அந்த ஆலயமும் லேத்ரான் ஆலயம், ஒவ்வொரு ஆலயமும் யாருக்காவது அர்ப்பணிக்கப்படும். சியோன் மலையில் ஒரு கோயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சியோனிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சியோன் மலையில் உள்ள ஒரு ஆலயம் மலையில் கட்டியிருக்கிறாங்க. அது மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக இருக்குது. ஆனால் ரோமையில் இந்த ஆலயமானது திருமுழுக்கு யோவானுக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக தானே இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சரிதானா? ஆகவே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதயம் நிறைந்த நன்றி. அடுத்து இன்றைக்கி ஒரு சிலர் பிறந்த நாள் கொண்டாடுதாங்க. கருத்தில் வாச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்று பிறந்த நாள் காணக்கூடிய மகள் த்ரேஸ் பிரபா, அவங்களுக்கும் பிறந்த நாள். இன்னொருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பிறந்த நாள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த நாள் காணும் மகள் அருள் பிரிட்டா. இந்த 2 பேருக்கும் கரங்கள் தட்டி நம்முடைய இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை இறை பிரசன்னத்தில் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தாய் திருச்சபையானது லியோ த கிரேட், சிங்கராயர் லியோ என்பவருடைய புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. லியோன்னா நம்மளுடைய திருத்தந்தை பேரும் லியோ தான், நம்மளுடைய பங்கு தந்தை பேரும் லியோ தான். நாளைக்கு திருத்தந்தைக்கும் ஃபீஸ்ட்டு தான், நம்முடைய பங்கு தந்தைக்கும் ஃபீஸ்ட். இன்றைக்கே கரங்கள் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை உள்ளன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்புமிக்கவர்களை, மீண்டுமாக இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், இந்த சபையினுடைய மூப்பர்கள், பெரியவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அன்பு மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும், நான் இந்த பள்ளியில் பணியாற்றினேன். ஒரு சில ஆசிரியர் பெருமக்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உறுதுணையாக இருந்த உபதேசியார்கள், நம்முடைய அருட் சகோதரி அவர்கள், ஆலய பணியாளர்கள், கொயர் மிக அருமையாக பாடினாங்க இல்லையா, நேர்ந்தடிப்புக்கு மிக அருமையாக இசைக்கருவி மீட்டி பாடல் பாடினாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான தாழ்மையான வணக்கம், வாழ்த்துக்களும். நன்றி மன்றாட்டை அர்ப்பணித்து இன்றைய விழாவினுடைய சிறப்பு ஆசிரோடு நாம் கலந்து செல்ல இருக்கிறோம். நன்றி மன்றாட்டை அர்ப்பணிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆலய நேர்ந்தளிப்பு நாளில் புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்களுக்கு உமது அருளின் ஊற்றாகவும் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாகவும் அமையச் செய்தருளும். உம்முடைய திருச்சமூகமாகிய நாங்கள் தூய ஆவியினால் உமது மாட்சியின் ஆலயமாகி உருவாகிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய விழாவிலே சிறப்பாசிற்கு நாம் தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று லேத்ரான் ஆலய நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்த எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது தமது விண்ணக கொடைகளை பொழிவாராக. மக்கள் அனைவரையும் தம் திருமகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தூய ஆவியின் உறைவிடமாகவும் தம் ஆலயமாகவும் மாற்றுவாராக. நீங்கள் அனைவரும் மென்மேலும் தூயவராக இறைவனுக்கு உகந்த இல்லிடமாகவும் புனிதர் அனைவரோடு முடிவில்லா வாழ்வுக்கு உரிமை பெறவும்
ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மேலான அன்பிலும் அமைதியிலும் நிறைந்து சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் அன்பு பிள்ளையாய் வாழ்ந்திடுவேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு பாதுகாவலராகிய புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் காவல் தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஸ்நாபகருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லோயலா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. மரியே வாழ்க.